விளங்குதா? வேற பிள்ளைய அனுப்புறது வந்து எதுக்கு அடையாளம்? ஐனிஹி நப்சிஹி. அப்போ எனக்கு தெரியும் ஒரு சேவையான மனுஷன் காலையை சேர்ந்த ஒரு பெரிய மனுஷன் தான் சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை என்கிட்ட சொன்னா, ஏதாவது முபாரக்கான நாளில் ஹலிமாமா காலி கோட்டையை சேர்ந்த ஹலிமாமன்னு சொல்லி ரொம்ப சீதேவையான மனுஷன். அப்போ அவங்கள்ட்ட சொன்னா ஒரு மஜ்லிஸுக்கு போனேன். அப்போ தலைப்பாத்தியா ஓதுற நேரம் எல்லாம் பொம்பளைலாம் உட்காந்துட்டு ஓதுனாலும் இங்கே நான் கொமராய்க்கிற காலத்துலாம் எலும்பி நின்று ஓதுங்க. அதுக்கு பேர் நிலைப்பாத்தியான்னு ஒன்று இருக்கு. அதையும் உட்காந்துட்டு நான் சத்தம் போட்டு, என்னம்மா என்ன உட்காந்துருக்கே, இடுப்பா கலக்கி எலும்பி நின்று ஓதுங்க, எலும்பி நின்று ஓதுங்க. நான் எலும்புனேன். உடனே எல்லாமே எலும்பி நின்று ஓயாச்சு. ஓயிட்டு இருந்தா வாங்கினா. அப்புறம் கடைசியில் அவங்க சொன்னா சொல்லி போயிட்டு வந்துட்டேன் ஹசரத். அப்புறம் சொன்னா ஹசரத் அவங்க அந்த ராத்திரி நான் படுத்து நல்லா தூக்கம் பார்த்தா மனாவில் நல்ல பசுந்தான ஆள் வர்றாங்க. நல்ல சின்ன வயசு நல்ல அமைப்பான ஒரு நல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்னை சொக்கையெல்லாம் இங்கெல்லாம் மோந்து, என்ன நீங்க எங்களோட நாங்க உங்களோட, நீங்க எங்களோட நாங்க உங்களோடன்னு சொல்றா. சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு வேணா யாருக்கு கெட்டிப்படி நீங்க எங்களோட நாங்க உங்களோட, நீங்க எங்களோட நாங்க உங்களோட சொன்ன உடனே திட்டமா கொழும்பு பேச்சுல என்ன சொல்ல திட்டமா சித்தி ஃபாத்திமத்தி ஜஹரா பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்டா. நான் ஃபாத்திமா ஜஹரா பின்த் ரசூலுல்லாஹ் அப்படி சனான்னு முடிச்சிட்டேன். ஹஜரத் அவங்க இப்படி கண்டேன் வாங்க நான் சொல்லி. அப்ப எங்க மகெல்லாம் சின்ன பிள்ளைங்க வேணும் ஃபாத்திமா ஜஹரான்னு பார்த்தோன்னு சொல்ல, பார்த்தோன்னு எனக்கு அந்த வந்துட்டு போனா. அதே மாதிரி ஒசரம் சேப்பு இப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்குதா கொஞ்சம் ஃபாத்திமா துனியா விட்டு மறையிற நேரத்துல 28 வயசு தானே. ஏன்னா அந்த பேராரிக்கு வயசை பார்த்தோன்னா இன்னைக்கு அப்படியா வந்துட்டு சொல்லி அந்த இதை சொன்னா. அப்போ என்ன சொன்னா, காலையில் ஒரு மஜ்லிஸுக்கு போனா அப்போ நிலைப்பாத்தியான்னு இருக்கியா உட்காந்துட்டு அது பேர நிலைப்பாத்தி எலுமிண்டு வாதுனா என்ன. அப்போ என்னைக்காக வேண்டி நீங்கள் மக்களெல்லாம் எழுப்பிட்டு பண்ணல இது பண்ணல, நீங்கள் எங்களோட நாங்கள் உங்களோட என்று சொல்லி சொன்னான். விளங்குதா? அதை போல ஷாஹமீரானை சையத் அப்துல் கார் அவுலியா அல்லாஹ் நாவூர் சரி அலியா அல்லாஹ் நாம எப்பவும் முஹப்பத் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சாபுகள் ஏன் இங்க வர்றாங்க தெரியுங்களா? ஸ்ரீலங்காவுக்கு எத்தனை பேர் அங்க போறா, அங்க போறாங்கல்ல, போறாங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா வலைக்கும் இஸ்லாம் சொல்லணும்ல, வலைக்கும் இஸ்லாம் சொல்லணும். விளங்குச்சா? அதை போல அவங்க இவ்வளவு காலம் 400 வருஷம் ஆயும் எஜமான பாக்குறது 425 வருஷம் ஆயும் போறாங்க. இங்க எத்தனை 450 வருடம் ஆயிடுச்சு. 450 வருடம் இப்ப ஸ்ரீலங்கா காலியில இருந்து அங்கேருந்து இங்க நமக்கு போறோமே, போய் அங்க போய் அவ்வளவு போய் விசிட் பண்ணி வாங்கிட்டு வர்ற நேரத்துல நினைச்சா அப்ப எஜமான அவளுக்கு என்ன பாக்குறது முஹப்பத்து எடுத்து இங்க வர்றாங்களா. அவங்க ஒரு குடும்பத்துல ஒரு மங்களகரமான கர்மம், ஒரு கல்யாண காட்சி சுண்ணத்து அவங்களுக்கு. ரெண்டாவது அவங்க குடும்பத்துல ஒரு ஹயாத்து மௌத் சம்பந்தப்பட்டு வந்துட்டு போன பிள்ளையோட உமா மறைஞ்சிப்பாங்க, அவங்க பாட்டியா மறைஞ்சிப்பாங்க. ஒரு மௌத்துக்கு தவசியத்துக்கு போகணுமே, வெளிரங்க அதுதான் வெளிரங்க அந்த ரங்கத்துல போறதுக்கு அடையாளமானதான் தன் பிள்ளையில சரி நீங்க அங்க போங்க என்ன அவங்க இங்க தேடி வர்றால. இப்போ ஒரு ஆள் வர்றா, அது ஒரு இன்விடேஷன் தரா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாம தான் போகணும்னு பாக்குறோம். போறதுக்கு முடியல, வெளியூர் போறோம், ஒரு அப்பாயின் ரொம்ப இதா இருக்கு. அப்ப யாராவது ஒரு ஆளை என்ன குடும்பத்திலேயோ குத்துவியா மனுஷன் இருந்தா இந்த மாதிரி தந்துட்டு போனாங்க, நீங்க போய் சலாம் சொன்னாங்க, துவா செய்ய சொன்னாங்க, பின்ன ஆறுதலா வருவாங்க என்ன சொல்லி அனுப்புறோம்ல. குடும்பத்துல சீஃபா இருக்கிறவங்க போறாங்க. அப்படி வழி இல்லாட்டி அந்த சீஃபா இருக்கிறவங்க வெளியே போட்டா ஒரு மகனையோ ஒரு பேரனையோ அனுப்பி இந்த கார்டை கொடுத்து அப்பாங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு சொன்னாங்க இப்படி வர்றேன்னு சொன்னாங்க. அப்ப வந்த மனுஷன் நினைச்சிடறான் வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த பெரிய மனுஷர் வந்தா என்ன மரியாதையோ அதே மரியாதை அந்த பிள்ளைக்கு கொடுத்து என்ன ரொம்ப கவனிச்சு உங்க அப்பாங்கிட்ட சொல்லுங்க, அப்பாங்கிட்ட சொல்லுங்க இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை, இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு மரியாதைன்னு இல்லை. அவங்க வந்து என்ன டியூ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களோ அதே ரெஸ்பெக்ட சங்க செய்யறாங்கல்ல. அதுதான் நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை கோட்பாடு. அதுக்கு தான் ஷாஹமீரா நான் எல்லாத்தையும் இங்க அனுப்பி வைக்கிறோம். அதே போல ஹாஜா மொயின் திஸ்தி அஜ்மீர் சஞ்சய் நாயம் அவங்க பிள்ளைகள் வர்றாங்களே சாப்பிமாரு இல்லைண்ணா சிறப்பா அங்க முட்டி வசூலு
ரசூலுக்கு சில்லற காசுக்கா வர நினைச்சிட்டு இருக்கிறியா இல்லையா? அங்கேயா யார் யாருக்கோ ஹாஜத்து அவளோட இடத்துல நிறைவேற நேரத்துல அவ அருமை மக்களுக்கு பேர பிள்ளைக்கு நிறைவேறாதா? நிறைவேறாதா? என்ன நிறைவேறாதா? நம்மெல்லாம் போறோம் ஹாஜத்துக்கு போயிட்டு அவன் கிடைச்சிருச்சின்னு வர்றான். இப்போ அவ பிள்ளைன்னு கிடைக்காதா? அவங்க அனுப்புற காரியம். அதே போல குல்பர்கா சரி போல சயீத் முகமது பந்தே நவாஸ் ரலியல்லாஹு அவளுடைய பிள்ளைகள் வர்றாங்க. ஏன்னா அதை போல ஷேகுமார் இப்போ ஜிஃப்ரி மௌலானா பிள்ளைகள் வர்றாங்க. அதெல்லாம் வர்றது எதுக்கு? அவங்க போறாங்க, சில்சிலாவை பிடிச்சிருக்கிறாங்க, வாங்குறாங்க. ஒரு பரகத்துக்கு எங்களோட சார்பில் என்ன நீங்க போய் கலந்துக்கிடுங்க சொல்லி அனுப்புறாங்க.